நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளுக்கு மத்திய அரசு அன்னூர் அரசாங்கத்தால ஒரு செய்தி சென்றிருக்கிறது. அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உள்நாட்டின் போரின் போது நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் அகதிகளாக வசிக்கின்ற அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிக்க இலங்கை தயாராக இருக்கிறது என்ற விடயத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லி இருக்கிறார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ஒரு செவ்வியில இந்த விடயம் சொல்லியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அகதிகளை அரசியல் பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவதை தவிக்குமாறு இந்திய மற்றும் தமிழ்நாட்டு அரசுகளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தி இருக்கிறார். 4 தசாப்தங்களுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தொடர்பான பிரச்சனையில் மத்திய அரசினுடைய தலையீட்டை கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து அகதிகளாக திரும்புவோர் குறித்த அரசின் தற்போதைய நிலைப்பாடு பற்றி கேட்டபோது அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஸ்டாலின் கடிதத்தின்படி தமிழகம் முழுவதும் முகாம்களுக்குள்ளேயும் வெளியேயும் சுமார் 89,000 பேர் வசிக்கிறார்கள். அவர்கள கிட்டத்தட்ட 40% பேர் அங்கேயே பிறந்தவர்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் ஜனவரி 2009 முதல் ஜூன் 2025 வரையான 16 ஆண்டுகள்ல 18,542 பேர் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு திரும்பியதை சுட்டிக்காட்டிய பிமல் ரத்நாயக்க திரும்ப விரும்புகின்ற அவர்களை வரவேற்க அரசாங்கம் நிச்சயமாக தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கிறார். இருப்பினும் அவர்கள சிலர் இந்தியாவில் பிறந்தவர்கள் அல்லது பல தசாப்தங்களாக அங்கு வாழ்ந்து படித்து பணியாற்றியவர்கள் அல்லது ஒரு இந்தியரை திருமணம் செய்தார்கள். அந்த குடியுரிமையை பெற முடிவு செய்தால் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மறுக்க முடியாது. அங்கு குடியுரிமை பெறுவது அவர்களின் யதார்த்தம் மற்றும் உரிமை என்றும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு அவர் விடுத்த செய்தியில இந்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு தங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ற என்னவென்று சொன்னால் தயவு செய்து தேர்தல்களை சுற்றியுள்ள அரசியல் பிரச்சாரத்துக்காக அகதிகளை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டாம் என்ற விடயத்தை பிமல் ரத்நாயக்க சொல்லி இருக்கிறார். அவர்களை ஏற்கனவே பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கைகளை நாம் கவனத்துடன் உணர்வுடன் கையாள வேண்டும் என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அனில்குமார் திசாநாயக்க அரசாங்கத்தில் ஒரு முக்கிய குரலாக விளங்குகின்ற அமைச்சர் பிமல் ரத்நாயக்க 2007ஆம் ஆண்டில தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களை பார்வையிட்டு முகாம்களில் வசிக்கிற 28,500 நபர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை ஏற்றுமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை மே 2025 செல்லுபடியாக கடமைச்சீட்டு இல்லாமல் இலங்கை தீவை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் பேரில் இந்தியாவிலிருந்து திரும்பி 75 வயது இலங்கை தமிழ் அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை யாழ்ப்பாண முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டிய போது இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்ற விடயத்தையும் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்திய மக்களை இலங்கை அகதிகள் இந்தியாவில் வாழுகின்ற பொழுது அவர்களை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அது வேண்டாம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் இலங்கையிலிருந்து சென்றவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் நாட்டுக்கு திரும்பி வந்தால் அவர்களை வரவேற்பதற்கு நமது அரசு இன்று உறுதி கொண்டிருக்கிறது. வரவேற்பு என்ற முடிவு எடுத்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றியிருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற இந்த போர் பதற்றம் காரணமாக நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த வகையில தான் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து அவர் இன்றைய நாடாளுமன்ற உரையில நிறைய விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்ப்போமாக இருந்தால் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க குறிப்பாக மத்திய கிழக்கு யுத்தம் குறித்தும் இலங்கை நடுநிலை போக்கு தொடர்பிலும் விளக்கம் அளித்ததுடன் இலங்கையின் கடல் எல்லையில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல் தொடர்பிலும் விளக்கம் அளித்திருந்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க மத்திய கிழக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போர் சூழலால உலக நாடுகள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது என்ற விடயத்தையும் இதுகுறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு இடமளிக்கும் வகையில பிரேரணைகள் முன்வைத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் சொல்லியிருந்தார். இருப்பினும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை நிவர்த்தி செய்வதற்கு தாங்கள் ஒரு முடிவுகள் திட்டங்களை வைத்திருக்கின்றோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 13ஆம் தேதியில் அந்த அனுமதியை வழங்குவது குறித்து பல்வேறுபட்ட முடிவுகள் தாங்கள் எடுப்பதாகவும் பல நடவடிக்கைகள் சார்ந்தும் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இங்கே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
இருப்பினும் பெட்ரோல் அதே போன்ற எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடு அதனை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை தாங்கள் ஏற்படுத்தி விட்டதாகவும் இந்த இடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறுபட்ட பொருளாதார குழப்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் என்பிபி அரசாங்கம் அதுக்கான தீர்வோடு தன்னுடைய ஆட்சியை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இதனுடைய நகர்வுகளை மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.